ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் வெறும் நெக் லைன் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி புட்டா டிசைன்ஸ் தான் வந்து நல்லா ஹைலைட்டாக இதுக்கு வந்து போட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து எம்போஸ்டாக லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம், ஸ்டிச் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த கேப்பில் வந்து நீங்கள் போடணும் பாருங்கள். பைப்பிங் த்ரெட் வந்து இந்த கேப்பில் வந்து ஒட்டி வைங்க. ரொம்ப கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா பைப்பிங் நம்ம லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லோடிங்க்கும் செயின் ஸ்டிச்சுக்கும் வந்து ரொம்ப கேப் வந்துடும். அதனால் நீங்கள் கேப் வந்து ரொம்ப விட்டுறாதீங்க. நீங்கள் லோட் பண்ணும்போது அது மட்டும் கவனமாக பண்ணணும். பாருங்கள், நான் வந்து அந்த மேலே தையலுக்கு போக அங்கேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். அப்படின்னு செயின் ஸ்டிச் போடும் போது நான் அங்கே தையலுக்கு விட்டுருப்பேன் இல்லையா, அங்கேருந்தே நான் வந்து போடுவேன் பாருங்கள். இப்போ வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் வந்து லோடிங் பண்ணுறேன். இங்கே லோடிங் பண்ணும்போது நல்லா நெருக்கமாக வந்து லோடிங் பண்ணணும், கேப் வந்து தெரியக்கூடாது. பாருங்கள், லோடிங் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி வந்து கேப் இல்லாத நெருக்கமாக வந்து லோடிங் பண்ணணும். பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அன்னிவனாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2 பக்கமும் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் கரெக்டாக இருக்கிறதுனால நான் செயின் ஸ்டிச் வந்து ஓரத்தில் போடலை. இங்கே வந்து பீட் ஒர்க் பண்ணுறதுனால செயின் ஸ்டிச் போட தேவையில்லை. இதே நீங்கள் வந்து பீட் ஒர்க் பண்ணாத எம்போஸ்டாக லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பக்கம் செயின் ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இதுக்கடுத்தது ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து திரும்ப சுகர் பீட் கொடுத்து நான் கடைசியாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதோட வந்து நெக் டிசைன் முடிஞ்சது. இப்போ புட்டா டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நான் புட்டா டிசைன் போடுறதுக்கு இந்த மாதிரி அங்கங்கே கிளிப் ஸ்டோன் வந்து நம்பர் 5 mm வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி நான் 4 பக்கம் வந்து லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 4 லைன், இந்த பக்கம் 4 லைன் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆரம்பிக்கும் போது பேக் செயின் போட்டு ஆரம்பிங்க. இதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். சுகர் பீட் கொடுக்கும் போது நீங்கள் 2 பீடாக வந்து கொடுங்க எப்பயும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கு நீட்டாக இருக்கும். சுகர் பீட் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் ஏதாச்சும் ஒரு லைன்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் முடிக்கும் போது நம்மளுக்கு அந்த லைனில் வந்து கரெக்டாக முடியும். அப்போ தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம 3 சைஸ் பீடு ஒன்று, மீடியம் சைஸ் வீட் பீடு வந்து ஒன்று இந்த சைடு வந்து கொடுக்கணும் பாருங்கள். நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து கொடுக்கணும். அடுத்தது ஒரு லாக் செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணணும் பாருங்கள். நம்ம எந்த சைடு போடுறோமோ அந்த சைடு வந்து நம்ம திருப்பி த்ரெட்டை வந்து கொண்டு வரக்கூடாது பாருங்கள். இந்த சைடு வந்து கொண்டு வராதிங்க. இப்போ இந்த பக்கம் போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த பக்கம் வந்து கொண்டு வாங்க. இப்படி வந்து நம்ம போடும் போது நம்மளுக்கு இந்த த்ரெட்டு வந்து அடியில் போயிடும். அடுத்தது நம்ம போடும் போது பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பக்கம் வந்து போட போகிறேன். இந்த பக்கம் வந்து போட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஸ்லாண்டிங்காக இப்படி வி ஷேப்பில் வந்து நான் வீட் பீட் வந்து கொடுத்துட்டு திரும்ப ஒரு லாக் செயின் போடுறேன். நீங்கள் வந்து லாக் செயின் வந்து போடும்போது பாருங்கள் கரெக்டாக நீங்கள் ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க. வீட் பீட் கொடுக்கும்போது அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அடுத்தது வந்து இங்கே உள் சைடு வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் போட்டுட்டு போகணும் அப்படின்னா நான் வந்து இந்த சைடு த்ரெட்டெல்லாம் நம்ம பேக் திரும்ப வருது இல்லையா, அந்த த்ரெட்டெல்லாம் வந்து நான் இந்த சைடு வந்து கொடுக்குறேன். அப்போ தான் நம்ம இந்த சைடு போடும் போது இழுத்து போடும் போது அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு அடியில் போயிடும், வெளியில் வந்து அசிங்கமாக தெரியாது. வந்து நம்ம கன்யூஸாக போடுறதுனால பாருங்கள் அந்த பீடுக்கு அடியில் தான் வந்து சின்ன சின்ன செயின் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த லைனுக்கு வந்து போட போகிறோம். இப்போ அடுத்த லைனில் வந்து ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடு வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் தனியாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அல்லது வந்து 2 பீடும் வந்து சேர்த்தும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் இப்போ வந்து அடுத்தது பேக் சைடு போகிற ஸ்டிச் வந்து பாருங்கள் எந்த பக்கம் போடுறேன்னு. இப்போ வந்து நம்ம ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம். லாக் செயின் போட்டுட்டு திரும்பவும் பேக் சைடு போகிற ஸ்டிச் வந்து பாருங்கள் இந்த சைடு போடணும் பாருங்கள். இந்த சைடு போட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து அடுத்த ஸ்டிச்சு போடும் போது இது வந்து அடியில் போயிடும் பாருங்கள். இந்த மாதிரி அடியிலே லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பர் 3 சைஸ் பீடு ஒன்று, அப்புறம் வந்து வீட் பீடு வந்து வி ஷேப்பில் 2 பக்கமும் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் இந்த டிசைன் ஃபுல்லாக வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து
கோல்டன் கலர் த்ரெட்டில் இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மிஷின் உள்ள வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து A1 ஜரி த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து நீங்கள் எப்படினாலும் ஸ்டிச் பண்ணால் அதை வந்து த்ரெட்டு லைட்டாக தெரிஞ்சாலும் அது வந்து நல்லா தான் இருக்கும் அவுட்லைன் கொடுத்த மாதிரி. நான் வந்து இந்த மெத்தடில் தான் போடணுன்னு சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் வந்து போடுங்க. இந்த மெத்தடும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வெளியில் அசிங்கமாக தெரியுது போடும்போது அப்படின்னு பேக்கில் கொண்டு வரும்போது த்ரெட்டு வந்து அசிங்கமாக தெரியுது அப்படின்றவங்களாம் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 4 பக்கமும் அதே மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த டிசைனில் வந்து இந்த புட்டா டிசைன் தான் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக காமிக்கும் பாருங்கள். நம்ம வந்து நெக்லைன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இந்த டிசைன் வந்து பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது. இப்போ பேக் சைட் பாருங்கள். பேக் சைடு வந்து நம்ம இந்த ஒர்க்லாம் போட்டிருக்கோம் இல்லையா புட்டா டிசைன்லாம், அந்த எண்ணாட் போடுற இடத்துல நம்ம முடிக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு என்ன தான் போட்டாலுமே நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் லைட்டாக மாட்டி இழுத்ததுனாலுமே அந்த பீடெலாம் வந்து நம்மளுக்கு உருவிட்டு வந்துடும். அப்படி உருவாத இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம க்ளூ அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு வந்து தெரியக்கூடாது, தெரியாத வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணணும் நம்ம நாட் போட்டிருக்க இடத்துல மட்டும். அடுத்தது ஸ்லீவ் டிசைனு. ஸ்லீவ் டிசைனும் அப்படியே தான் நம்ம பேக் சைடு நெக்கில் என்ன போட்டோமோ அதே தான் வந்து ஸ்லீவ் டிசைன்லையும் போட போகிறோம் பாருங்கள். ஸ்லீவ் டிசைனில் வந்து நம்ம அந்த லைன் நம்ம ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிக்கணும். சென்டரெலாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த லைன் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த லைன்லேயே நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் போடுங்க. போடும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து கிளாத் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு நேராக இல்லாத கோணையாகவும் போகும். அதனால் நீங்கள் அது வந்து கரெக்டாக போடாதீங்க. நீங்கள் அந்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த பார்டரில் கரெக்டாக நீங்கள் அந்த லைன்லேயே வந்து போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா நேராகவும் இருக்கும் பாருங்கள். இப்போ இதான் வந்து ஸ்லீவ் டிசைனு. ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கங்கே வந்து புட்டாஸ் வந்து போட்டிருக்கேன். பேக் சைடு நெக்கில் போட்ட மாதிரி அதே புட்டாஸு. அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம பேக் சைடு நெக்லைன் போட்டோம் இல்லையா லோடிங்கு, அப்புறம் வந்து 3 லைன் வந்து பீட் ஒர்க்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டிசைனுக்கு வந்து 800லேருந்து 1000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எம்போஸ்டு த்ரெட் லோடிங்லாம் பண்ணியிருக்கனால நீங்கள் 1000 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ தான் என் வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.